ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினுடைய ஒரு ஒன் ஷாட்டாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேவா? சிஇஓ ஹேண்ட்ஸம் சிஇஓ இல்லை மியூட் பாய். ஓகே, நம்ம ஜிமினில் ஒரு மியூட் பாய், நம்ம டே வந்து ஒரு சிஇஓ. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வெட்டிங் ஹால். அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் ஒரு தீம் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த வெட்டிங் ரூம் இருக்காங்களே, அவங்க பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃப்காக. ஓகேவா? அவங்க ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ளூ கலர்லேயும் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரே கலர், ப்ளூ அண்ட் கிரே கலரில் அந்த தீம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த தீம் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே வந்திருக்க குட்டீஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே பலூன்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக அந்த தீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது எந்த சைட் பார்த்தாலும் அவங்களோட பிக்சர் தான். அவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணில் பயங்கர ஒரு மாதிரி இப்படி அந்த சந்தோஷம், நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃபா அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணில் ஏகப்பட்ட ஏக்கங்கள், அப்படியே கண்ணீர் எல்லாம் இருக்குது. அவங்க அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுமே அந்த கண்ணில் உள்ள அந்த பயம்லாம் கூட இருக்குது. பார்க்குறாங்க, என்னாச்சுப்பா ஏன் அழகாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, உண்மையாகவே நான் அவங்களுக்கு சன்னிலாவாக வரணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ தான் எனக்கு சன்னிலாவாக வரணும். நீ தான் வந்துட்டு அவங்ககிட்ட கூட ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா அந்த ஹேண்ட்ஸம் சி ஒரு கண்ணை ரொம்ப லவ் பண்ணுறாங்க இந்த பையனை. ஓகேவா? அந்த ஏஞ்சல் பையனை இருக்கானா ரொம்ப லவ் பண்ணுறான். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு இந்த பையனை. அந்த பையனை யாருக்காகவும் என்னால் விட்டே கொடுக்க முடியாது. சரியா? அதனால தான் தயவு செஞ்சு அழாமல் அப்படியே இருந்துட்டு, ஏன்னா இந்த முகம் கொஞ்சம் கூட கலையக்கூட நினைக்கிறேன். என்னோட சன்னிலாவை பார்க்குற எல்லாரும் அப்படியே வந்துட்டு வாயடிச்சு போய் நிற்கணும். அதனால் கொஞ்சம் கூட உனக்கு கண்ணில் வந்துட்டு கண்ணீரே வரக்கூடாது சொல்லிட்டு நீ வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஹேண்டை பிடிச்சி வெளில கூட்டிகிட்டு வராங்க. இங்கே அந்த குரூம் ஆல்ரெடி நின்றுருக்காங்க. இப்போ இன்னொரு பசங்க வந்து ஹேண்டை பிடிக்கிறாங்க, கொடுப்பா சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. சாரி, அந்த ஸ்டேஜில் ஒரு பர்சன் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இந்த பர்சனை கூட்டிகிட்டு அவங்க வரதை பார்க்க அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பா அம்மா உங்களை நினைக்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு சின்ன வயசுல சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்துல என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு கிஃப்ட் அப்படி ஒரு கிஃப்ட்டு. இப்போது ஏன்னா அவங்க அந்த பர்சனுக்கு அப்பா அம்மா இல்லைன்ற ஒரு ரீசனில் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் கூட இங்கே யாரும் வந்து சொல்லிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருப்பா, என் பையனை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். என்னோட பையன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவன் கண்ணில் சந்தோஷத்தில் கூட கண்ணீர் வராமல் நீ பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு, நீ அப்படி மட்டும் பார்த்துக்கல, கண்டிப்பாக நீ பையனை திருப்பி என்கிட்ட எடுத்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் பேக் வராங்க. இப்போது அங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கிம் டயங் ஆகினி பார்ச்சிம்னி திருமணம் செய்துக்கெல்லாம் சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்கிட்ட கேட்குறாங்க, பார்ச்சிம்னி ஆகினி கிம் டயங் திருமணம் செய்துக்கெல்லாம் சம்மந்தமாக சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் அப்படியே அதில் ஹெட்டை மட்டும் லைட்டாக நோட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் ஒரு மியூட் இல்லையா, அதனால தான். இப்போது அவங்க கரெக்டாக அதே மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ண ஃபைனலாக இங்கே 2 பேருக்கும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போது கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ லவ்வோடு போயிட்டு அவருடைய அந்த ஃபேஸை கப் பண்ணி அந்த ஃபோர்ஹெட் அப்புறம் 2 ஐஸ் அதில் 2த்தையும் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணப்பா உடனே அவங்க கண்ணில் பயங்கர டியர்ஸ் ஃபால் ஆகிட்டுருக்கு. இப்போ இவங்க கண்ணில் டியர்ஸ் ஃபால் ஆகுது. அப்படியே 2 பேரும் சேர்த்து அவங்க ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹாப்பினஸை பார்க்க சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. எல்லோரும் அப்படி கிளாப் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு லவ்வா சொல்லிட்டு அவங்களால நம்பவே முடியல. எவ்வளோ அழகான ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. லூனா அப்படி கூப்பிட்றாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த பையன் ரொம்ப லக்கியான பையன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க. அவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் தாங்க லக்கி. ஓகேவா? அவன் லக்கி இல்லை, நாங்கள் தான் லக்கி. அந்த பர்சன் எங்கள் வீட்டுக்கு வந்ததால் அது என் பையன். ஓகேவா? அவன் என்னோட ஏஞ்சல். நாங்கள் அவனை அப்படி தான் பார்த்துப்போம். நீங்கள் வேறு எதுவும் பேச வேணாம். ஓகேவா சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் டேவோட அம்மா. ஓகேவா? டேவோட அப்பா அம்மா தான் இதெல்லாம் இப்போ பேசுகிறாங்க. அவங்களுக்கு கோவம் வருது. தன்னோட ஜிமின் வந்து ஜிமினை பற்றி யார் தப்பாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஃபைனலாக மேரேஜ் முடிச்சு கீழே இறங்குறாங்க. இப்போ 2 பேரும் வந்து பிளஸிங்ஸ் வாங்கிறாங்க. டேவோட அம்மா ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஃபோர்கெட்டில் ஹாப்பியாக தங்கம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவும் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்க்குறாங்க. ஏய் நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. சொல்லி சேர்ந்து பண்ணுறாங்க. உண்மையாகவே உன்னோட அப்பா வந்து ரொம்ப கிரேட் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து ஒரு ரிச்சான பையனாக இல்லைனா கூட உன்னோட அப்பா அம்மா மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க தானே. ஆமாம், கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜிமினும் அப்படி தான் உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக அங்கிள் ஆண்டி மாதிரி ஒரு பர்சன் பேரண்ட்ஸ் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட அப்பா கூட லவ்னு சொல்லப்போ ரொம்ப ஸ்டடியில் கோவப்பட்டார். அதுக்கப்புறம் நீன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஈக்குவலாக இருக்கு சொல்லிட்டு தான் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஆண்டி பாரு அப்படிலாம் யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அது ஈவன் என்னை விட அதிகமாக ஜிம்மில் லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு 2 பேரும் அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாரும் நம்ம டேவோடைய அண்ணாடா. டேவோட அண்ணா நம்ஜுன்னு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஒய்ஃபு ஜின்னு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. அவங்களுக்கு பேபிஸ் இல்லை. இப்போதைக்கு அவங்க மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் டேஸ் ஆகுது. பாயிண்ட்லாம் இங்கே நம்ம ஜிமின் தாண்டா டேவோட அப்பா மட்டும் பிளஸிங்ஸ் வந்து பார்க்குறாங்க. அங்கே வாப்பா கூட்டி வந்து ஒரு பெரிய கார் நின்றுருக்கு. அதில் டே இந்த வீட்டு இந்த கார் அப்புறம் தான் அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கு தனியான ஒரு வீட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஃபேஸ் ஒரு மாறி போயிடுது. ஏன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பாருப்பா, இது
ஹஸ்பண்டோட ஆசை ஓகேவா. கொஞ்சம் டேஸ்க்கு அவன் கூட இருக்கணுமா ஓகேவா. கொஞ்சம் டேஸ் போகட்டும்ப்பா, அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வரலாம் ஓகே. இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அது அவனோட ஆசை. நான் கேட்டேன், எவ்வளோ கேட்டேன், என் பையனை என் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னான், நோ நோ இல்லை, என் ஒய்ஃப் என் கூட மட்டும் தான் இருப்பாங்க, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான். அதுக்கு எது ரீசன் இருக்கும் போல். ஸோ நீ அவங்க கூட கம்ஃபர்ட் ஆயிரு ஓகேவா. நான் சின்ன நம்பிக்கை கூட அப்படி தான் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். அவங்களுக்கு ஒரு வீடு கிஃப்ட் பண்ணேன். அப்போ அவங்க அப்படி தான் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நீங்களும் அப்படி தான் கொஞ்சம் டேஸ்க்கு அப்படி இருங்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லி ஜிம்மில் ஹெட் செக் பண்ண இல்லை எடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம்மின்ட்டேவும் காரில் ஏறுறாங்க. காரில் ஏறி உட்காந்து கார் அழகாக மூவ் ஆகுது. இப்போது நம்ம ஜிம்மில் டேவ் பார்க்குறாங்க, கொஷினோடு பார்க்குறாங்க, ஏன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு இப்போ கேட்குறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னாச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு தைரியம் இருக்கா, அந்த வேர்ல்டில் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும், நம்மளுக்கு ஒரு பேபி பிறந்தா நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு உனக்கு தைரியம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருக்க சொல்கிறாங்க. எந்த தைரியம் எப்போ வந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சப்போ சொல்கிறாங்க, அவ்வளோதானே, உனக்கு இன்னும் தைரியம் வரணும்னு நிறைய இப்போ ஃபேஸ் பண்ண ஓகேவா. நீ எல்லாருமே நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட இதை வச்சுக்க மாட்டேன், நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நர்வஸ் ஆகும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் தயங்கி பேசுகிற, தயங்கி யோசிக்கிற, ஒவ்வொன்று கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் யோசிக்கிற, அப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகேவா. நீ போல்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம தனியாக தான் இருக்கணும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜீவனம் இப்போ நம்ம ஜிம்மின் டேவ் பார்த்துட்டு போய்ட்டு அப்படியே ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. டேவும் அப்படியே அந்த ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டேப் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைனலாக இப்போ டே அண்ட் ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அவங்க ஒரு பெரிய வீட்டுக்கு வராங்க. ரொம்ப அழகான வீடு போகலாமா சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ 2 பேரும் அந்த கார் விட்டு வெளியே இறங்கி வராங்க. நம்ம ஜிம்மினோட ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அங்கே என்ட்ரன்ஸில் ஜிம்மின் அண்ட் டேவோட பிக்சர் தான் பெருசாக இருக்குது. அதுவும் நம்ம ஜிம்மினோட தனியாக சிங்கிள் பிக்சர் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கு வேர்ட் சைடில் அவ்வளோ அழகாக ரொம்ப லவ்லியாக அந்த பிக்சர் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, ஓ இதுவா, என்னோடய ஒய்ஃப் ஒன் டே வந்துட்டு ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்போதும் அழகு தான், ஒன் டே அப்படி ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு விஷயத்தை. அப்போ நான் கேப்சர் பண்ணது தான். நல்லா இருக்கு காசு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டு அழகாக அந்த மியூட் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு நம்ம சேட்டே தான் சரி வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெட்ரூம் காமிக்கிறாங்க. பெட்ரூம் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. அந்த வெட்டிங் நைட்டுக்காகவே ரெடியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து நர்வஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை நர்வஸ் ஆகுது ஓகேவா சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்மளுக்கான ரூமு, நம்ம இன்னொரு ரூம் போகலாம் சொல்லிட்டு அங்கே ரூம் பார்த்தா நார்மலாக இருக்குது, இந்த ரூமில் படுத்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் ஓகே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாமா சொல்கிறாங்க. ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ கபோர்டு ஓப்பன் பண்ணால் அங்கே அவங்க 2 பேருக்கு தேவையான திங்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம டேவோட அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே அம்மா அரேஞ்ச் பண்ணது ஓகேவா. அவங்க செல்ல பையனுக்காக அரேஞ்ச் பண்ணது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் டேவை சொல்ல ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆன்ட்டி அங்கிள் என்ன எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். உன்னை யாருக்கா பிடிக்காம இருக்குமா சொல்கிறாங்க. நான் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நான் ரொம்ப அலைய விட்டேனா சொல்கிறாங்க. இல்லையே, யாருக்காக இருந்தாலும் இன்செக்யூராக இருக்க தானே செய்யும், யாருக்காக இருந்தாலும் அப்படி யோசிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சடனே ஓகே வாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்ன பின்ன எதுவுமே தெரியாமல் பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டாக இருக்கும். தெரியாமல் அவன் பேட் பாயாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன் வந்திருக்கலாம். அப்படி ஒரு பர்சனை போய் மாட்டிக்க சொல்கிறாங்க. உன் லைஃப் உன்னை சுற்றி யாரும் இல்லாதப்போ நீ எவ்வளோ பயப்படுவா, அது கரெக்டு தானே. ஈவன் இன்னும் டேஸ் போட்டுருந்தா கூட நம்ம கூட சுற்றிட்டு தான் பண்ணி தவிர அப்புறம் டயர்ட் ஆகிட்டு ஒதுங்கி போகிறாள் நான் இல்லை சொல்லிட்டு டேஸ் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டேவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வேர்ட்ஸ், ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என் லைஃப்பில் வந்ததுக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ என் லைஃப்க்கு வந்து என் லைஃப்பில் வந்ததுக்காக நீ இப்படி சொல்கிறேன்னு. இல்லை உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் என் லைஃப்பில் வந்தது ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஜிம் ஃபேஸ் கப் பண்ணிட்டு பொருள் கிஸ் பண்ணுறாங்க. அங்கே பாரு, யூ ஆர் மை பெஸ்ட் கிஃப்ட் இந்த வேர்ல்டு ஓகேவா. தயவுசெய்து இப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. என்ன சொல்லாத, நீ தான் எனக்கு பெஸ்ட் கிஃப்ட். மேபி உனக்கு நான் பெஸ்ட் கிஃப்ட் இருந்தால் உன்னோட வச்சுக்கோ ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போவுமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிறாங்க. சரின்ட்டு இப்போ போகலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. கீழே போட்டு இதை கூட்டிகிட்டு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் பார்க்குறாங்க. எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஃபுட்டு மட்டும் குக் பண்ணணும். இப்போ நம்ம போய்ட்டு குக் பண்ணுறாங்க. ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ணவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி டேவோட ஷர்ட்டை பிடிச்சி டேக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் நம்ம எப்படின்னா பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாரு. ஆனால் நம்ம டேவோட ஷர்ட் அவர் பிடிக்கும் போது ஏன்னா டக்குன்னு அவர் பேச முடியாதுல அவரால். அப்போ டேவோட ஷர்ட் பிடிக்கும் போது டேக்கு ஏதோ ஒரு பேபியே வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ரன் பண்ணி பார்த்துட்டு அந்த குக்கிங் பண்ணுறதா ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணி இப்படி டீப்பாக கிஸ் பண்ணிருக்காரு. லிப்பில் நம்ம ஜிமின் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக லவ்லி அப்படின்னு பேக் கிஸ் பண்ணுறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. உண்மையாக என் குழந்தை தான், என்னோட குழந்தையே தான் சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாரு என் டீஷர்ட் அப்படி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு தான் என்னென்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபிஸ்லாம் அம்மா சமைக்கும் போது வந்து போய் நின்றுட்டுருப்பாங்க இல்லையா, அம்மா எனக்கு எதனா செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களோட அம்மா மாதிரி பார்த்துப்பேன்டா, நான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் ஓகேவா. அதுக்கப்புறம் என்னோட அம்மா உனக்கு அம்மா மாதிரி இருக்குல்ல, ஆனால் உனக்கு எல்லா அம்மாவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. பாரு அழக்கூடாது, எமோஷனல் ஆகாது ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஜிமின் அமைதியாக இருக்காங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனல் 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு
குக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு டே தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு ரூம் போகிறாங்க. போயிட்டு ஜிமின் தான் டே தான் அப்படியே ஜிம்மில் வந்துட்டு அப்படியே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிமின் அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. படுத்துக்கிறாரு ஜிமின் அப்படியே அழகாக வந்து கம்ஃபர்ட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் வேர்ல்டுலே அதுவும் என் லைஃப்லேயே வந்துட்டு இன்றைக்கி தான் அந்த வேர்ல்டில் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் எனக்குன்னு யாரும் இல்லையே, தனியாகவே இருக்குமே, நம்ம லைஃப் எப்படி முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் இவ்வளோ அழகான ஒரு பர்சன், எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இல்லை. என் லைஃப்பில் நான் தனியாகவே இருந்துட்டேன். நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் நல்லா படித்தேன். அதை தாண்டி எதுவுமே நான் பண்ணல. அப்படி இருந்து எனக்கு இப்படி ஒரு லைஃப், நான் பிறக்கும் போதும் ஒரு மியூட் பையன் பிறந்திருக்கேன். நான் யார் என்னன்னே தெரியாது, ஒரு அனாதை பையனாக பிறந்துட்டேன். ஆனால் என் லைஃப் ஆர்ஃபனேஜே முடிஞ்சிரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ஒரு ஜாப் கிடச்சிது. அந்த ஜாபுக்கு போனால் சரி கொஞ்சம் ஓகே, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மணி வேணும், நம்மளோட டேலண்ட்டை எதுலையாவது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த ஜாப்புக்குள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய லைஃப், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எனக்கிட்ட ஏங்க என் லைஃப்பில் வருவாங்கன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அவங்களுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன போயிட்டு நம்ம ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டே சைடு பார்த்தோம்னா டே நினைக்கிறாங்க, நீ எனக்கு கிடைக்கணுன்றது நான் எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா, நான் இதற்கு எதுக்கும் மேற்கு விஷ் பண்ணதே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஒரு விஷயம் வச்சேன் காட் கிட்ட அப்படின்னா அது உனக்காக தானே. எனக்கு சின்ன வயசுல எதுவுமே தேவைப்பட்டதே இல்லை, எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டதுன்னா அது நீ தான், ஒரு லவ் தான். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எனக்கு எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. இதான் ஸ்டோரியாக வரும். ஓகேவா? இங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னக்கா இவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, ஏன்டா இங்கே டிசைனிங்க்கு அதாவது டிசைனிங்க்கு வந்துட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காங்களே, அது யாரோ போட சொல்கிறியாடா, டெய்லி ஒருத்தவங்களுக்கு கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாம் யாரோ ட்ராயிங் பண்ணி கொடுங்க கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டாஃப் இல்லை சொல்கிறாங்க. டே ஸ்டாஃப்லாம் போட்டு எடுக்க வேண்டியதில்லை, ஆளுங்களாம் சொல்கிறாங்க. டே இந்த ஒரே ஒரு ஜாப் தான், அதில் தான் அனௌன்ஸ் பண்ண முடியல சொல்கிறாங்க. டே வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு விடுங்கடா சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் வராங்க, மேக்கப் அக்கா எப்படி கூப்பிட்றாங்க, இப்போ காய் தருவாங்க, என்ன மேக் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ கேட்டிருந்தால ஒரு பர்சன் ரெடி பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன இருக்காம ஒரு பர்சன் ரெடி பண்ணிட்டா சொல்கிறாங்க. யார் கேட்குறாங்க, பேர் பார்த்திமின்னு சொல்கிறாங்க. சரி கூட எங்கே ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஒர்க்லாம் எங்கே பண்ணதில்லையா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒர்க்லாம் எங்கே பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாப் கேட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணாங்க சொல்கிறாங்க. காஃபி ஷாப்பா? காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணாங்களாம்மா, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, காஃபி ஷாப்லையா சொல்கிறாங்க. காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணாங்க. காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படி கேட்குறாங்க. இப்போது மேக் பார்க்குறாங்க, பாரு அவர் படிச்சிருக்காரு, அந்த பையன் படிச்சுட்டு தான் வந்துட்டு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன இதுக்காம ஜாப் கிடைக்கலையாம்மா, சென்டர் காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அப்படி அப்ளை பண்ணியிருந்தேன்னா இதை பார்த்துட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தான், இந்த ஜாப் வந்து இருக்கா சொல்லிட்டு. அப்போ நான் அவனுக்கு ரிட்டன் பண்ணியிருந்தேன், வந்து இந்த கம்பெனிக்கு நீ இன்டர்வியூக்கு வா சொல்லிட்டு. அவனும் வந்திருக்கான். ஓகேவா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. நான் அப்போ தான் கேட்டேன் அந்த பையன்ட்ட. இப்போ ஒரு நேரம் பேசிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது கூட கேட்கும்போது காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ண சொல்லி கேட்டேன். ஏன்னு சொல்லப்போ ஜாப் கிடைக்கல, நான் காஃபி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணேன் அப்படி சொன்னான். ஏன் காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடாது இருக்கா படித்தவங்க சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை இந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் டே, இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கற்றுட்டா எல்லாம் வராங்க, வந்து கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஐ திங்க் நல்ல டேலண்ட் இருக்குன்னு நினைக்க சொல்கிறாங்க. டேலண்ட் ஆகும் சொல்கிறாங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தை போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த பையன் ஒரு மியூட் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறப்பா காய் பார்க்குறாங்க. டே அறிவில் உனக்கு மியூட் பையனை கொண்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, ஒரு நிமிஷம் ஏன் மியூட்டாக தான் என்ன டே கேட்குறாங்க. இல்லைடா டே சொல்கிறாங்க, பாரு அவங்க ட்ராயிங் பண்ண போகிறாங்க, அவங்களாம் பேச போகிறாங்க, இல்லை பேச தான் அவங்க ஜாப் எதுவும் பண்ண போகிறாங்க. அவங்க கால் சென்டர் ஒர்க் பண்ணுறாங்களா, பேசினா தான் ஜாப்னு சொல்கிறதுக்கு அவங்க ட்ராயிங் பண்ண தான் வந்திருக்காங்க. வரக்குள்ளே கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மெக்கும் ஜிமின் உள்ள வாசல் கூட்டிகிட்டு வராங்க. ஹேண்ட் பிடிச்சி ஜிமின் வராங்க. உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது அப்படியே ஒரு சில்கி ஹேர், அந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு கூட ஒரு ஷர்ட் வந்து டக் பண்ணி விட்டுருக்காங்க. டக் பண்ணி விட்டுட்டு ரொம்ப குட்டியாக இருக்காங்க. அதே ஷர்ட்டை டக் பண்ணியிருக்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இது குட்டி பையனை கூட்டு வந்து ஆஃபீஸில் விட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பேர் தான் பார்த்திமின் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஆமாம் சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுறாங்க. உட்காருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் வந்து உட்காராங்க. ஃபைலை கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்த்துட்டு என்னடா இவன் வந்துட்டு இவனே எடுக்கிறான் எப்போவுமே வந்துட்டு யாரும் செலக்ஷன் பண்ணவே மாட்டேன் ஜாபுக்கு சொல்லிட்டு நம்ம காய் பக்கத்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம டே கிட்ட ஜிமின் ஃபைலை கொடுக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எங்களுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், ட்ராயிங் பண்ணி காட்ட முடியுமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜிமின் ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு மேக்கப் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அப்புறம் வந்துட்டு அந்த போர்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்தப்பா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு அங்கே ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு டீம் சொல்லியிருப்பாங்க, அந்த டீமை தான் வந்து கிரியேட் பண்ணுறாரு. நம்ம டீ எந்த மாதிரி டீம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம ஜிமின் அழகாக ட்ராயிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டோம் டே அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்படி அவர் யோசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா சில பேர்கிட்ட அந்த மாடலை மட்டும் தான் சொல்லி வரைவாங்க. இவர் என்ன மாதிரி கற்பனை பண்ணுறாரோ அதை அப்படியே இவங்க வரைஞ்சிட்டாங்க. அதுதான் அவளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. இப்படி விளையாண்டு டக்குன்னு எதாவது செஞ்சு வந்து அப்படி கிளாப் பண்ணுறாரு. இப்போ ஜிம் டான் பண்ணி பார்க்குறேன், பவ் பண்ணுறாங்க, நன்றி சொல்கிறதுக்காக பவ் பண்ணுறாங்க. இப்போ டேத்து பார்க்குறாங்க, இல்லை இந்த மாதிரி பவ் பண்ணுறதுலாம் வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இதான் எனக்கு லாங்குவேஜ் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பார்த்திமின், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஒரு பர்சன் எங்கள் கம்பெனிக்கு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ டேஸ் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து ஜாப் யாரும் வராமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அக்கா எப்படி சொல்கிறாங்க போயிட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ அக்கா இவர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி
ரெடி பண்ணிட்டு இந்தாங்க சைன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் ரீட் பண்ணான்னு போக இப்போ டேப் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். ஓகேவா, நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஓகே சரி ஜிமினும் அப்படி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ மேக்கப் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போயிட்டு உங்களுக்கு ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைல் எல்லாமே கொடுத்துட சொல்கிறாங்க. இப்போ மேக்கும் ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டீமில் வரைஞ்சி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே போய் உட்காந்து வருதாண்டா போயிட்டு லைட்டாக அந்த ப்ரேயர் மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஆஃபீஸில் லைட்டாக ப்ரேயர் பண்ணால் இது எல்லாத்தையும் காயும் டேவும் கேபின்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. காய்க்கு பார்க்குறாங்க. அது எப்படா சொல்லிட்டாங்க, ஏன் காய் சொல்லிட்டாங்க. இல்லை நினச்சி கூட பார்க்கலாங்கப்பா, நான் எதுக்காக மியூட் பையன் வேணும்னு சொன்னேன்னா, இல்லை ஆஃபீஸில் ஒத்துப்பாங்களா, எல்லாரும் பேசுவாங்களா, புள்ளி எதுவும் சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா அவன் போகிற இடத்துல எல்லாரும் புள்ளி பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக அவன் என்ன அந்த உலகத்தை விட்டு தனியாக ஒதுங்கி வாழ முடியுமா கேட்குறாங்க. இல்லைடா அது சொல்லிட்டாங்க. பாரு அவனை தான் இருப்பான். ஓகேவா, அவனை வாழ விடணும். அவனை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ பேசிக்கிறாங்களோ அவன்கிட்ட பேசட்டும், அவங்ககிட்ட பேசணும். இல்லையா மற்றவங்க தனியாக போட்டு இதில் போய் என்ன இருக்குது சொல்லிட்டாங்க. மற்றவங்களுக்கு பயந்து அவன் வாழணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அவனும் இந்த வேர்ல்டில் தான் பிறந்திருக்கான், அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. புரியுதா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சொன்னால் கரெக்டாக காயும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணவர் தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாரு. திரும்புறது பார்க்குறது வேடிக்கை பார்க்குறது எதுவுமே இல்லை. அவர் கொடுத்த அந்த மொத்த ஃபைலையும் அவர் அப்படியே முடிச்சிடுறாரு. அப்படியே அடிக்க வைக்கிறாரு. ஒரு சைடில் ஃபைலும் இன்னொரு சைடில் வந்து ப்ராஜெக்ட் காணாது. அவர் ட்ராயிங் பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அடிக்கிறாரு. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மயக்கம் வந்தது. ஜிமின் எல்லாத்தையும் முடிச்சுட்டே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. கடவுளே பார்க்கறதுக்கு குழந்தை மறந்துக்கிட்டு என்னடா இப்படி முடிச்சு வச்சிருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படி ஜிமின்னு சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, நம்ம இங்கே வந்துட்டு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அங்கே பண்ணிவிடுவேன் அப்படி சொல்கிறாரு. அவருக்கு நம்ப முடியல. கடவுளே இது என்ன கையா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த கையால் எவ்வளோ பண்ணா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. குட்டி ஹேண்டை வச்சுட்டு எவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவர் சொல்ல. இந்த பக்கம் பார்க்குறாங்க. மேக் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ மேக் தான் நான் வந்துட சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டே சொல்லிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. என்னத்துக்கு முடிச்சிட்டாங்களாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. எதிர்பார்த்துட்டு பாரு முடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லா ஃபைலும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தையும் பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ். பட்டே அதை பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அவரால் நம்பவே முடியல. இது நம்ம ஜிமினு வரைஞ்சதுக்கு அதுவும் இவ்வளோ செகண்டில், அதாவது வரைஞ்சது ஓகே, இவ்வளோ செகண்டில் இவ்வளோ இதில் வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஒன்று மாதிரி பர்சனை பார்த்ததே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது நம்ம தானே ரொம்ப ஹாப்பியாக அது எல்லாத்தையும் அந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களா அவங்க எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர ப்ரௌட் ஆகிட்டாங்க. எல்லாருமே கால் பண்ணுறாங்க. மிஸ்டர் டேங்க சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க நியூவாக வந்திருக்க டிசைனர் சொல்கிறாங்க. டிசைனர் நியூவாக ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் டைம் கம்பெனிக்கு வரப்போ இன்ட்ரோ பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது அழகாக நம்ம ஜிமின் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரா. எவ்ரிடே வந்திருக்காங்க. ஜிமினோட பயோடேட்டாவில் வேறு பெருசாக அவர் எதுவும் கொடுக்கல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப காமாக இருக்காரு. அப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்ல கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ காய் சொல்லிப்பாரு எல்லார்கிட்டையும் வார்னிங் பண்ணியிருக்காரு. யாராவது மியூட்டுன்னு சொல்லிட்டு யாராவது பேச புள்ளி பண்ணவோ ட்ரை பண்ணிங்கன்னாக்கா நாங்கள் ஃபயர் பண்ணுறோம் சொல்லிட்டு. அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனை பார்க்குறப்ப யாருக்கும் கஷ்டப்படுதுன்னு தோணல. ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. பாருப்பா ஒன்றும் கவலைப்படாது ஓகேவா, எங்கள்கிட்ட நார்மலாக பேசுவோம் உனக்கு ஓகே விருப்பம் தான் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மினும் ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ லஞ்ச் டைமில் ஜிம்மினும் சாப்பிட்ருக்காங்க. காய் பக்கத்தில் போய் உட்காராரு. மேக்க உட்காந்துருக்காரு. 3 பேர் சாப்பிட்றாங்க. அந்த பக்கம் நம்ம பார்த்தா அவர் கேபினில் சாப்பிட்ருக்காரு. இவங்க 3 பேர் இங்கே சாப்பிட்ருக்காங்க. அப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்கடா. ஜிம்மினோட ஒர்க் அவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் போயிட்டே இருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்ரிடே நம்ம ஜிம்மோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. 1 ஃபைன் டே நம்ம பார்க்குறாங்க. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஒர்க் அது. இந்த ஒர்க் வந்து கம்பல்சரி மார்னிங் முடிச்சே அது கொடுத்துடணும். ஆனால் ட்ராயிங் வந்துட்டு இன்னும் ட்ராயிங் சரி உங்களை அதர் ஒர்க் சரி முடிக்கவே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா சொல்லிட்டு. கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. ஜிமின் நீ தான் ட்ராயிங் சீக்கிரம் முடிச்சிருவே, நீ வேணா முடிச்சுட்டு போ ஜிமின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமினும் அந்த ட்ராயிங்கை ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க. ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஹெட் பெயின் அப்படின்னா ஹெட் பெயின் நெக் பெயின் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. ஜிமின் பார்க்குறாங்க. கிட்ட போகிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதுவா ஜிமின் ரொம்ப நெக் பெயின் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் பண்ணவா சொல்கிறாங்க. உனக்கு பண்ண தெரியுமா அது கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போது அந்த ஒர்க்கை வாங்கி நம்ம ஜிமின் கடன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பாவம் நைட்டுக்கு வீட்டுக்கு போகாமல் எல்லோரும் போக முடியாது. அப்போ எல்லோரும் ஒர்க் பண்ணாதானே போக முடியும் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவர் ஒர்க் முடிஞ்சால் கூட பரவாயில்ல, அவர் ஒர்க் முடிச்சுட்டு போகலாம். ஆனால் அவர் அதை பற்றி யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணி அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்குறாங்க. ஏய் நீ தானே ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம அந்த பொண்ணு சொல்கிறாங்க. பாருங்க காய் நான் பண்ண சொல்ல ஜிமின் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினை பார்த்து காய் பார்க்குறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே அவர் சொல்லிக்கிறாரு. நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அவங்கள சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறவங்களும் வந்துட்டு இங்கே பார்த்தியாட்டே சொல்கிறாங்க. சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பையன்லாம் இதுக்கு பாவம் இப்படிலாம் வந்துட்டு இருக்கவே கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அவன் எவ்வளோ என்ன சண்டை இருக்க வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு இப்போ நம்ம காய் வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லாட்டே பார்க்குறாங்க. அதுக்கு பேர் என்ன சண்டை சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவன் எல்லாரும் ஒர்க் பண்ணி நினைக்கிறா. இது தப்பு இல்லை சொல்கிறாங்க. இது வந்து குட் ஹார்ட் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் இருக்கா இல்லை சொல்கிறாங்க. கண்டிப்பாக
இருக்காது, இங்கே உள்ள பாதி ஸ்டாஃப்க்கு எதுக்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஜிம்முக்கு இருக்குது நினைக்கும் போது ப்ரௌடாக இருக்குல்ல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது ஜிம்மை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் பெருசாக பேச மாட்டான், ரொம்ப நார்மலாக பேசுகிறான். எவ்வளோ வேணால் சாப்பிட்றோம், ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணுறான், தாண்டி பேச மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல டீ பார்க்குறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போது டேஸஸ் போக போக நம்ம ரொம்ப அழகாக வந்து ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம்முடைய எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எப்படின்னா அவர் ஒவ்வொன்றும் பண்ணுறதும் சரி, நடந்து போகிறதும் சரி, எல்லாருக்கும் அட்ராக்டிவாக தான் ஆகுது நம்ம ஜிம்மில் பார்த்து. ஈவன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுது. அவரால் ஐஸ் எடுக்க முடியாமல் பார்த்துட்டு இருக்காரு, வச்சுக்கிடுவாங்க பார்க்குறதும். இப்படி தான் போயிட்டு 150 நம்ம ஜிம்மின் கீழே பார்க்கிங் லாட் இருக்காங்க நின்றுருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் வராங்க. பார்த்து ஜிம்மின் சாரி ஜிம்மின் சொல்லிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க வேண்டாம் சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஜிம்மின் சொல்லிட்டு அவங்ககிட்ட வராங்க. இப்போ ஜிம்மின் தள்ளி போக இப்போ கரெக்டாக டே அண்ட் காய் நம்ம 2 பேரும் வெளில போயிருந்துருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் விஷயமா வெளில போயிட்டு உள்ள வராங்க. பார்த்து பார்க்கிங் லாட்டில் காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வரலான்னு போக இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் காய் வந்து ஜிம்மின் கூப்பிட்றாங்க. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு பர்சன் ஜிம்மிக்கிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. நீ யாரும் சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ காய் வராங்க, டே வராங்க. மிஸ்டர் நீ யார் அப்படின்னு டே கேட்குறாங்க. இப்போ அது சார் நான் ஜிம்மின் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நோ அப்படி எடுத்து ஷேக் பண்ணுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் நீ பாய் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. இல்லை சார் நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ் பண்ணுறோம், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் பயப்படுறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனை பார்த்து நம்ம காய் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை சொல்லி கேட்குறாங்க. இல்லை உண்மையாக தான் சொல்கிறாங்க அவங்க சொல்ல. இப்போ ஜிம்மிட்ட கேட்குறாங்க. ஜிம்மி நீ சொல்கிறாங்க. இப்போ டே கிட்ட வராங்க. சொல்லு ஜிம்மின் அவன் பாய் ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்லிட்டு ஹெட் செக் பண்ண வேறு என்ன கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி இன்னும் ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஸ்காலர்ஷிப்பில் ஒரே காலேஜ் தான் படித்தோம். அப்போ படிக்கும் போது உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பர்சனை ஏற்றுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில், நீங்கள் வேணும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லி நான் சொன்னேன். அப்போ இவங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஒன் டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லிட்டு ஜிம்மின் கல்லில் கிட்டே வருது. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னா அந்த பர்சன் அம்மா தாங்க பாரு, உன்னால வாய் கூட பேச முடியல, உனக்கு மேரேஜ் கேட்குதா, அதுவும் என் பையன் மாதிரி ஒரு பர்சன் கேட்குதா, உனக்குன்னு யாராவது உன்ன மாதிரி இருப்பாங்க அரைக்குறையா, அவங்கள போய் மேரேஜ் பண்ணிக்கோ, என் பையன் லைஃப்லாம் வரவாயிட்ட வச்சுக்காது ஓகேவா சொல்லிட்டு நான் அந்த பர்சன் தான் ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்க வீட்டு கேட்டுக்கிட்டே எழுதி விட்டு போயிடுறாங்க. இனி ஒரு டைம் என் பையன் முடிஞ்சு வரக்கூடாது, என் பையனே வந்தால் கூட நீ உன் தகுதி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வெளில போயிடணும், வெளில போயிடணும் ஓகேவா, உனக்குலாம் இந்த லைஃப்பில் மேரேஜ் ஆகாது ஓகேவா, அப்படியே ஆனாலும் ஒன்று மாதிரி இருக்கிற பர்சன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போக ஜிம்மினுக்கு அப்படியே டேஸ் வருது. ஜிம்மின் அதை சொல்ல நம்ம டேக்கோ அவ்வளோ கோவம் வருது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் இருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பர்சனோட ஃபேஸில் பஞ்சு வச்சுட்டாங்க. இங்கே பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணி பர்சன் கேட்குறாங்க. சரி ஏன் மேலே சொல்கிறாங்க பாரு உன்னோட பேரண்ட்ஸ் எப்படி உனக்கு தெரியுது, அப்படி இருக்க கூட்டிகிட்டு போனேன் அவங்களால இந்த மாதிரி பர்சன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா நீ வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்க கூடாது சரியா, நீ ஆசைப்பட்டு கூட லவ் பண்ணிக்க கூடாது, உன்னால் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல அப்படின்னா இவன் நம்ம டே திரும்புறாங்க உனக்கு இவங்க லவ்வா ஜிம்னு சொல்லிட்டு நோ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்னு எதிர்பார்த்து கண்டிப்பாக இந்த மாதிரி பர்சன் யாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவருக்கு ஆசை இருக்காது. இந்த பையன் இப்படி சொல்கிறான், இப்படி அவங்க வீட்டில் வந்து நோ சொல்லிட்டாங்கன்னா இவன் விட்டுருவா நம்மளை சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். இதை நம்ம ஜிமின் சொல்லிட்டே புரிஞ்சுட்டாங்க எல்லாமே. இங்கே பாரு இனி ஒரு டைம் நீ ஜிமின் பண்ண வரவே கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பசங்க பார்க்குறீங்களே சார் இங்கே பாரு இங்கே பாருங்கள் சார் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு, ஆனால் எனக்கு ஜிம்மினை தான் பிடிச்சிருக்கு, நான் ஜிம்மினை வேணா கூட்டி போய் சொல்லிட்டாங்க. என்ன சரி பார்க்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அவன் கூட்டிகிட்டு போய்ட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஏன் உன்னோட அப்பா அம்மா என்ன பண்ணுறதுக்கா, அங்கே பாரு அதெல்லாம் தேவையில்ல, அவன் கிட்ட அவன் லவ் பண்ணல சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஜிம்மினை அவன் லவ் பண்ணல இல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. அந்த பர்சனுக்கு வேணாம் சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த டே பார்க்குறாங்க பாரு நீ ஒரு ஸ்டடி மைண்டட் பர்சனாக தெரியல எனக்கு, தர்ஷனுங்கிட்ட போயிரு ஓகேவா, அவன் நல்ல ஜாப்ல இருக்கான், அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்கு ஓகேவா, நீலாம் ஒரு லைஃப் கொடுக்கணும் ஒரு அவசியம் இல்லை ஓகே, நீ கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு கேவலமா இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அனுப்புகிற வெளில வந்துட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டு கூட்ட அனுப்புகிறாங்க. அந்த பர்சன் அவங்க கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஜிமின் இப்போ தான் ரைட்டாக சொல்லாமல் கொஞ்சம் பயணமாக அப்படியே நார்மல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன ஜிமின் சொல்கிறாங்க, நம்ம பயந்துட்டு சொல்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வந்துருக்கும், ஏன்னா அந்த பர்சன் லைட்டாக கொஞ்சம் சைக்கோ மாட்டேன் ஓகேவா, அதனால தான் காலேஜ் டேஸில் நம்ம கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு பாரு, நீ நம்ம லவ் பண்ணி அவங்க சொல்லிட்டாரு ஜிமின் தானோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப இது பண்ணியிருப்பாரு, வேண்டாம் சொல்லிட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மின் காய்கிட்ட அதை சொல்ல நம்ம டேவும் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க சொல்லு உன்னை பற்றி சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க என்னை பற்றி சொல்ல என்ன இருக்க சொல்லி கேட்குறாங்க. அவனோட பேரண்ட்ஸ் வீடு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றுருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க சொல்லு ஜிம்மின் அப்படி கேட்க இப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் யாரும் இல்லை பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, நான் சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ் தான் வளர்ந்தேன், அங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாரும் இல்லை, ஸ்கூல் காலேஜ் டேஸில் படிக்கும்போது எல்லாரும் புலி பண்ணுவாங்க, நான் மியூட்டாக இருக்க சொல்லிட்டு பேச முடியல சொல்லிட்டு பின்னாடி உட்கார சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது இவன் வந்து என்ன அப்ரோச் பண்ணா, எனக்கு இவன் பார்க்கும்போது ட்ரஸ்ட் இல்லை, ஒரு சேஃப்டியே ஃபீல் ஆகலை, எனக்கு அன்செக்யூராக ஃபீல் ஆனிச்சு. அதனால தான் நான் இன்செக்யூராக ஃபீல் ஆனதுனால கொஞ்சம் தள்ளி வந்தேன். அப்படி தான் ஒன் டே என்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். அன்றைக்கி தான் நான் கேட்டேன், நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு உன்னோட அப்பா அம்மாட்ட கேட்டுப்பாரு, அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ என்னை லவ் பண்ணுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன். அவனும் வந்துட்டு வேறு வழியிலுமே என்னை கூட்டிகிட்டு போனான். அப்போ தான் அவங்க அப்பா அம்மா அப்படி சொன்னாங்க. எனக்கு தோணுச்சு இந்த பையன் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீலே
ஆகலை. அவனுக்கு ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ரீசனால தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது நான் ஜிமின் அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த ரீசனால தான். சரி ஓகே எங்களுக்கு புரியுது ஜிமின் உங்களை ஓகேவா நீ பயப்படாத சொல்கிறாங்க. இனிமேலாம் யாராவது லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு லைஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. எந்த விதத்தில் குறைஞ்சவனே கிடையாது. உனக்கு எல்லாமே இருக்கும் ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்குது ஓகேவா. இனி வந்துட்டு ஒரு பெஸ்ட் லைஃப் வந்து வாழ்வா. இவங்களாம் ஒரு இதே கிடையாதுப்பா சொல்லிட்டு இனிமேல் நீ பயப்படக்கூடாது. அந்த பர்சன் டெஸ்ட் பண்ணால் என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ எங்கே ஜிமின் தங்கியிருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ காய்கிட்ட ஜிமின் சொல்கிறாங்க ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஓகே அங்கே தங்கியிருக்கியாவும் சொல்கிறாங்க. நீ ஆர்ஃபனேஜ் விட்டு போய் விழுந்து சொல்கிறாங்க. +2 முடிச்சதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. அதில் தான் காலேஜ் படித்தா சொல்கிறாங்க. நல்ல மார்க்ஸ் வந்தனால சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் எனக்கு கிடைக்கல கோர்ஸ் கிடைக்கலையா அதான் நான் போயிட்டு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணேன் என்னை பார்த்துக்கிறதுக்காக. ஏன்னா அதுக்கப்புறம் ஆஃப்ரேஜ் ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு வந்துட்டா வெளியே போவாங்க. அதை நம்ம ஜிமின் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு இடம் கூட நிரந்தரமாக இல்லாமல் இருக்குந்துருக்கே சொல்லிட்டு அவர் கூட டேக் ஒரு மாதிரி அப்போ தான் ஃபஸ்ட் அட்ராக்ஷன் நம்ம டேக்கு ஜிமின் மேலே வருது. அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பார் நம்மளாம் இந்த கஷ்டத்தை பார்த்தது இல்லையா. அவன் இவ்வளோ அழகாக இப்போலாம் ஒரு கஷ்டத்தை பட்டு இவ்வளோ அப்படி இருந்தும் அவன் நல்லா படித்து ஒரு லைஃப்க்கு வந்து வந்திருக்கான இந்த ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே படிக்கிறவங்க இங்கே மேக்ஸிமம் உள்ளவங்க எல்லாமே நல்லா ரொம்ப செலவு பண்ணி பெரிய பெரிய காலேஜில் யூனிவர்சிட்டியில் படித்து அப்படி வந்திருப்பாங்க. ஆனால் ஜிமின் அவரோட சொந்த ஹார்ட் ஒர்க்கில் மட்டுமே படித்து ஸ்காலர்ஷிப்பில் படித்து ஒரு ஜாப் கிடச்சி இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஒன்று நினைக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் சொல்லி கேட்குறாங்க. அது உண்மையாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வாசல் கூட்டிகிட்டு வராங்க. ஜிமின் உள்ள வந்துடுறாங்க. டேக்கு அப்போ தான் ஜிம்மில் மேலே ஒரு ஃபால் வருது. இப்போலாம் ஜிம்மில் எப்படி டே இந்த மாதிரி பர்சன் அப்படின்னாக்கா அவருக்கு யாராவது ஒரு லவ்வுக்கு ஏங்குற ஒரு பர்சன் லவ் கொடுக்கணும். ட்ரூவாக லவ்வுக்காக ஏங்குவாங்க இல்லையா. ட்ரூவாக லவ் கொடுக்குறவங்களுக்கும் ட்ரூவாக லவ்வுக்கு ஏங்குற ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்திருக்கும் இது வரைக்கும். இப்போ நம்மட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சோஃபாவில் டயர்டாக உட்காராங்க. என்னாச்சு பாட்டே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் கூட ஜூஸ் கொடுக்குறாங்க. அந்த டே குடிக்க சொல்கிறாங்க. இப்போ தேங்க்ஸ்க்காக சொல்லிட்டு ஒரு ஜூஸை குடிக்கிறாங்க. ஏமா உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஒரு பர்சன் எனக்கு எந்த மாதிரி மறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவிடமா சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே ஆணோ பெண்ணோ கருப்போ சவப்போ இல்லை ரிச்சோ போகிற உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அவங்கக்கிட்ட நீ அவங்கள பார்க்கும் லவ் ஃபீல் வருது அவங்களுக்கு லவ் கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படி நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நீ யோசிக்காதட்டே ஓகேவா. அவங்க லவ் பண்ணி தாராளமாக கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோ ஒரு டைம் மேரேஜுக்கு மட்டும் யோசிக்க. இப்போ நம்ம சொல்லலாம் பியூட்டிலாம் ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு. ஆனால் நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கஷ்டப்படாது ஓகேவா. அவங்கள்ட்ட இருக்கிற எந்த குறை நிறைகளாக இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் அதை யோசிச்சு பண்ணணும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. அதெல்லாம் யோசிச்சு முடிவிட சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா டேக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீ ஒரு சனிலாவை கூட்ட தான் சரி டாக்டர் கூட தான் சரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவோம் அந்த வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூமா சொல்லிட்டு டேவோட அம்மாவோட சிக்ஸ் போய் டேக் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. என்னாச்சுவா சொல்கிறாங்க. யாராவது ஃபிக்ஸ் பண்ணிக்க என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் சொல்கிறாங்க ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கேட்டால் சொல்கிறாங்க. அப்படியா அப்பா அம்மாவோட ஒப்பீனியன் கேட்குறியாவும் சொல்கிறாங்க. பரவாயில்லையே சன் என்னோட பையனுக்கு இவ்வளோலாம் வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்கன்னா டே கொஞ்சம் குழந்தரமாக இருந்திருப்பார். இப்போ ஆஃபீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பொறுப்பாக இருப்பார். இதுக்காக தான் அப்பா உனக்கு சொன்னாங்க தனியாக ஆஃபீஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ஜன் கூட ஒன்று ஒர்க் பண்ண வச்சிருப்பாங்க. ஆனால் அப்பா கூட ஆசை நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒன்று தனியாக விட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இப்போ ஒரு மாதிரி நைட்டில் பெட்டில் படுக்கிறாரு. அவருக்கு கண்ணில் வந்து அந்த கண்ணை ஐஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஜிம்மோட பேச தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவருக்கு எனக்கு யாரும் இல்லை சொல்லியிருப்பார் இல்லையா. அதை நினைக்கும் போதும் அவங்களுடைய அந்த பையனோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க யாராக இருப்பாங்க எப்படி ஒரு வருஷம் சொல்ல முடியும். விருப்பம்னு நார்மலாக சொல்லிக்கலாமே அது டீசெண்டாக சொல்லிக்கலாமே. அதையே அவளை அந்த பர்சனை ஹர்ட் பண்ணுற மாதிரி எப்படி சொல்லலாம். அவங்க யாரும் அந்த ரைட்ஸை கொடுத்தா சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது டேஸஸ் போகுதா நம்ம எவ்ரிடே ஜிம்மில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனால் ஜிம்மில் யாரையும் பார்க்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அப்படி தான் இருப்பார். அவர் யாரையும் பார்க்க மாட்டார். ஒன் ஃபைன் டே நம்ம டே தான் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஜிம்மில் இன்றைக்கி தான் நோட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டே ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கிறதா அவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பார்க்குறாங்க சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்ரிடே ஜிம்மில் நோட் பண்ண நம்ம டே பார்த்துருக்காங்க. டே ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது. எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறாங்க நம்மளையே இப்படி பார்க்குறாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. இப்போது ஆஃப்டர் ஒரு ஜிம்மில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 months ஆஃப்டர் நம்ம டே தான் ஜிம்முக்கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேன் தான் அவர் கூப்பிடுவார். நார்மலாக கூட சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க டேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் கூட்டிட்டு டெரஸ்க்கு போகிறாங்க. அந்த ஆஃபீஸர் டெரஸ்க்கு இங்கே பாரு ஜிம் எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் வெளியே மேரமி அப்படி கேட்குறாங்க. ரொம்ப கேஷுவலாக அப்படியே அவர் கேட்டிருக்காரு. எதுவும் இல்லை கையில் ஃப்ளவர்ஸ் அப்படியே எதுவும் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக ஒரு டெரஸில் வச்சு கேட்டிருக்காரு. அது ஆஃபீஸ் டைமில் ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கிற டேவை பார்க்கும்போது குழந்தை ஷிவராக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படி ஸ்டெப் வந்து பேக் எடுத்து வைக்கிறாருங்க. பாரு ஜிம் நான் சொல்கிறது கேட்க சொல்கிறாங்க. இன்னும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டேக்க புரியுதுங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் தான் ப்ளீஸ் சாரி சொல்லிட்டு அப்படியே பவ் பண்ணி மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க உங்கள் லவரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்லி ஜிம் அப்படி கீழே வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாருமே தர சிம்பத்தில் லவ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெனிஃபிட்டுக்காக நம்மளை லவ் பண்ணுறாங்களோ நம்மகிட்ட வராங்களோ சொல்லிட்டு ஜிம்னுக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு சாதாரண பர்சன் அவங்க அப்பா அம்மாவும் நம்ம ஏற்றுக்க முடியல அப்படின்னா இவ்வளோ ஒரு பில்லியனர் ஒரு பையன் அவர் நம்ம கம்பெனியோட CEO அவர் போய் நம்ம எப்படி அப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அவர் கூட லைஃப் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு லவ் பண்ணவும் லவ் அக்செப்ட் பண்ணிக்கவும் சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க.
இந்த பக்கம் டேக்கு கஷ்டமாயிடுது. ஏன்னா டே பண்ணி சுத்தாத பொண்ணுங்களோ பசங்களோ இல்லை, எத்தனையோ பொண்ணுங்களே டேவை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ரொம்ப டீசெண்டான ரிஜெக்ட் பண்ணுவார். இல்லைம்மா எனக்கு வந்து லவ் இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்ஸை சொல்லிட்டு ரொம்ப அழகாக தான் ரிப்ளை பண்ணுவார். ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஆனால் அவருக்கு புரியுது, ஏன்னா ஜிம் இப்படி இருக்கிறது தான் கரெக்டுன்னு தான் தோணுது தவிர டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு ஆசைப்படல. அது கரெக்டாக சொல்லிட்டு அவர் அப்படின்னு கூட ஜிம்மில் விட்டுறதா இல்லை. ஜிம்மில் அவர் பார்க்குறப்பெல்லாம் லவ் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஃபைல் எடுத்துகிட்டு போனால் ஐ லவ் யூ சொல்கிறது இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மினுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் இருக்க வேணாம் சொல்லிட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ரிசனிங் லெட்டர் எழுதிட்டு வந்துட்டு டேட்டு கொடுக்குறாங்க. என்னங்க சொல்கிறாங்க, இப்போ டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, டே ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் ஜாப் ரிசனிங் லெட்டர். இதை பார்த்துட்டே தான் இப்போ என்ன முடிவு பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. சார் என்ன கம்பெனி விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஹெட் செக் பண்ணுறாங்க. அது முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்லுங்க டே ஜிம்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அவர் ஜாப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது சைன் பண்ணியிருப்பாரு இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு என் கம்பெனிக்கு என்னோட கம்பெனியில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் பார்க்குறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை காமிக்கிறாரு. பார்த்து ஜிம்னுக்கு ஒரு மாதிரி எடுத்து நான் ரீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ரீட் பண்ண விடல சொல்கிறாங்க. ஏன் அப்படி நம்ம டே ஜிம்னா இதுக்கு கூட ஒரு பிளேஸில் பார்த்துருக்காங்க ஓகேவா, அதனால தான் டே இதுக்கு முன்னாடி ஜிம்னா ஒரு பிளேஸில் பார்த்துருப்பாங்க. அது ஒரு காஃபி ஷாப் ஓகேவா, அந்த காஃபி ஷாப்பில் தான் நம்ம டே ஜிம்மில் பார்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட் தான். ரொம்ப அப்போ டே ஜிம்மில் வந்து டேவை பார்த்துருக்க மாட்டாங்க, டே மட்டும் ஜிம்மில் பார்த்துருப்பாரு. அப்போ அவர் வந்து அவருக்கு வந்து மியூட்டன் தெரியாது. ஆனால் ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் பார்த்துருப்பாரு. அவர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருப்பாரு. அப்போ அவங்க ஓனர்கிட்ட கேட்கும்போது அந்த பர்சன் வந்து ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து படித்தது இந்த கோர்ஸ் தான் சொல்லும்போது தான் அவர் ஜாப்புக்காக இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு வேகன்சி இருக்குது சொல்லிட்டு அவங்க ஓனர்கிட்ட சொல்ல, அவங்க ஓனர் தான் இவருக்கு அந்த சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அங்கே வேகன்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீ வந்து போடு அங்கே வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்லிட்டு சொன்னது எல்லாமே தான். டே இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ நம்ம டே தான் அதெல்லாம் மனசில் நினச்சிட்டே இது காமிக்கிறாரு. இப்போ இந்த கம்பெனி விட்டு போகணும் அப்படின்னாக்கா எனக்கு 2 crores கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 2 கோடி சொல்கிறாங்க. 2 crores கொடுக்கணும், கொடுக்குறியா சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ என் கம்பெனி விட்டு போனால் இதான் எனக்கு இவ்வளோ லாஸ் வரும் ஓகேவா, அதனால தான் இப்போ நீ வந்து 3 years ஒர்க் பண்ணால் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் வரும். ஆனால் நீ இப்போ போயிட்டு எனக்கு லாஸ் வரும்ல. அப்போ ஒரு பாஸாக அப்படி தான் யோசிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி நினச்சி நான் யோசிக்கிறேன், இப்போ நான் லவ் பண்ணுறதுக்காக நீ போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு ஓகேவா சொல்கிறாங்க. ஒர்க்கில் நீ கரெக்டாக இருக்கணும் அப்படி டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்க நம்ம டேக்கிட்ட வந்து ஹக் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹக் பண்ணிட்டுங்க பாரு, எதுக்காக என்ன தள்ளி போகணும்னு நினைக்காத ஓகேவா, உனக்கு டைம் எடுக்கும் எனக்கு தெரியும், நான் டைம் எடுக்கும், நிறைய யோசி திட்டிக்கோ என்னென்னாலும் பண்ணிக்கோ ஓகேவா, பின்னாடி தான் வருவோம், உனக்கு விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் டயர்டே ஆக மாட்டேன் இந்த லெவலில் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரிசைன் பண்ண நினைக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுரு ஓகேவா, நீ எனக்காக இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணும், அப்புறம் இது ஃபியூச்சரில் நம்ம கம்பெனிடாமா, நம்ம கம்பெனி தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா தங்கம் சொல்லிட்டே சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ரன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் எப்படி பேசுகிறீங்க, நல்லதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏன் எப்படி பேசுகிறேன்னு கேட்க நம்ம டீம் எதுவுமே சொல்லாமல் இங்கே பாரு எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்று லவ் பண்ணுறேன், நான் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக தானே இருக்குது, நான் தப்பாக அப்ரோச் பண்ணுறேன் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என் லைஃப்பில் என்ன சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னதானே சொல்கிறாங்க, சொன்னேன், ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் நீ இருக்கும் 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன், ஜாப் கிடைக்கல, ஆனால் அந்த கம்பெனியில் உனக்கு கிடைச்சி தானே, அப்போ ஒரு இடத்துல ஒன்று ஃபெயில் ஆகுது, இன்னொரு இடத்துல அது வந்து சக்ஸஸ் ஆகும் தானே, அப்பயே நீ அப்படி யோசிக்க மாட்டேன், லைஃப் அப்படி தானே, ஒரு இடத்துல நம்ம சான்ஸ் வந்து ஒரு தப்பாக ஆகலாம், ஃபெயில்டு ஆகலாம், ஆனால் செகண்ட் ஸ்டெப்பு பார்த்து எடுத்து வைக்கலாம், அது கரெக்டாக இருக்கும்ல சொல்லிட்டே கேட்குறாங்க. ஜிமினுக்கிட்டே சொல்லிதான் புரியுது, ஆனால் எனக்கு லவ் வரல சொல்கிறாங்க. வரும் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு வேண்டாத லவ் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. லவ் இஸ் பெயின் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ இதுக்கு மட்டும் லைஃப்பில் நிறைய பெயின் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னை பார்த்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, ஏன் நீ பையனாக இருக்க அளவுக்கு என்ன ஃபீல் பண்ண வேண்டியது இருக்குது, ஹாப்பியாக இருக்கலாமே, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ தனியாக இருக்க, பிடிச்ச இடத்துக்கு போகலாம், பிடிச்சது சாப்பிடலாம், பிடிச்சது பண்ணலாம், யாரும் உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நம்ம வெளில போனால் ஏன் இவ்வளோ லேட்டாக வர சொல்லி கேட்குறதுக்கு வீட்டில் ஒருத்தவங்க இருக்கணும், ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க சொல்லி திட்டுறதுக்கு ஒருத்தவங்க வேணும், இந்த வயசில் இதை பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்மளுக்கு வான் பண்ண ஒருத்தவங்க வேணும் அப்போ சொல்லிட்டு ஜிமின் என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்ணல. நீ சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தவங்க வேணும். வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளுக்கு கேட்கணும். அப்படி யாருமே இல்லை தனியாக இருந்தாங்கன்னா அவங்கள யார் கேட்பாங்க சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. தனியாகவே சாப்பிட்டு தனியாக இருந்து தனியாகவே ஒரு வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு அப்படி ஜிமின் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு. டே பார்க்குறாங்க. அப்போ சாருக்கு இதெல்லாம் வேணும் அப்படி தான் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு சாருக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா சார் லவ் பண்ணணும்ல, மேரேஜ் பண்ணிக்கணும்ல, ஒரு பர்சன்கிட்ட அவங்க லைஃப்பை கொடுக்கணும் தானே, அப்போ ஏன் அவங்க கொடுக்க ரெடியாக இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு சாரை பார்த்து ஏன் தங்க சாப்பிடலன்னு கேட்கணும், டைமுக்கு சாப்பிடுங்க, அப்புறம் டைமுக்கு தூங்குங்க அப்படின்னு கேட்கணும். அதை தாண்டி என்ன பண்ணுற எவ்வளோ நேரம் எதுக்கு முடிச்சிட்ருக்க, இவ்வளோ நேரம் எங்கே போய் வெளியே சுற்றிட்டு வர அப்படி சொல்லிட்டு வார்ன் பண்ணணும், திட்டணும், கொஞ்சம் எல்லாம் பண்ணணும்னா ஒரு பர்சன் வேணும்ல, அந்த பர்சன் நானாக இருக்கணும்ல சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. நான் இருக்கக்கூடாது. அதாவது கேட்குறாங்க. ஏன் நான் ஒரு செஸ் செய்வோன்றனாலையா, இல்லை என்கிட்ட பிடிக்கலையா, என்கிட்ட என்ன குறை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்ககிட்ட என்ன குறை இருக்குது என்கிட்ட தான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இல்லையே, எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் குறைய தெரியலையே சொல்லிட்டு அவர் போய்ட்டு அப்படியே சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு அப்படி டேவியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் சிக்ஸில் ஒரு கிஸ், அப்படி 4 ஒரு கிஸ், ஐஸ்னு சொல்லிட்டு அப்படியே தனித்தனியாக கிஸ் பண்ணுறாரு, பெக் பண்ணிட்டு இருக்காரு.
செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்லையே, எந்த பக்கம் பார்த்தாலும் அட்ராக்டிவாக இருக்கே, குரல் எதுவும் தெரியலையே சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கண்கள் பேசுதே, ஒரு 1000 மொழிகளை பேசுது இந்த கண்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ டே பார்க்குறாங்க, ஜிம்னு பார்க்குறாங்க, நான் பேசுவது புரியுதா? புரியுதே, புரியாமல் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ உங்களை சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம கூட உங்கள் கண்ணில் பார்வையால் ஒரு பார்வை பார்த்தா போதும் புரிஞ்சுப்பாவும் நீ என்ன நினைக்க சொல்லிட்டு. ஸோ சாருக்கு டைம் எடுத்துக்கும், ஓகேவா, எனக்கு புரியும். ஆனால் அதுக்கு வரைக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு டே சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஒய்ஃப்ன்ற வேர்ட்ஸை கேட்கும்போது அப்படியே ஸ்டொமக்கில் லைட்டாக பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் டைமுக்கு சாப்பிடலாம் கண்டிப்பாக திட்டுவோம், ஓகேவா, டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், எல்லாமே கரெக்டாக பண்ணணும், ஓகேவா, டெக்ஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். அப்புறம் டே சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டு உன் வீட்டுக்கு நான் வருவேன் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அது சொல்கிறாங்க, உன் வீட்டை கண்டுபிடிச்சிடும், ஓகேவா, பட் உன்னோட பர்மிஷனோட தானே வருவோம், ஓகேவா, வரும்போது ஹஸ்பண்ட் வரும்போது கரெக்டாக கொஞ்சம் எனக்காக டோர் ஓப்பன் பண்ணுங்கள், டோர் ஓப்பன் பண்ணாமல் வெளியே நிற்க வச்சிடாதீங்க, ஓகேவா, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ உங்கள் தங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்னு எதுவுமே சொல்ல முடியாது, உட்கார்றாரு டேக்கு. ஜிம்னுக்கு ஒரு மார்க் இப்போ ஜிம் மெக்கு கட்டி காய் கட்டி சொல்கிறாரு டே இப்படி நடந்துக்கிறாங்க சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இப்போ மெக்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பாரு ஜிமின், லைஃப்பில் நீ எப்பவும் தனியாக இருக்கக்கூடாதுமா, ஓகேவா, உனக்கு ஒரு லைஃப் வேணுண்டாமா, நீ செக்யூராக இருக்கணும், உனக்கு ஒரு சேஃபான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த கம்ஃபர்ட் ஜோன் டே சொல்கிறாங்க. என்னமோ ஒரு பர்சனுக்கு என்னடாமா குறைச்சிடும், உனக்கு என்ன குறை சொல்லு, ஏன் இப்படி பேசுகிற? அது மட்டும் இல்லாமல் டேவோட பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு நல்லவங்க தான். ஆனால் மற்ற குழந்தைங்கள அவங்க அப்படி நினைப்பாங்களா சொல்லி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி அந்த மாதிரி இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. எங்க உங்கள் டேவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா முன்னாடியே நிற்க சொல்லுங்க, நீங்கள் என்னை நிறுத்தி வச்சுட்டு இவங்க தான் சனிலாம் சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் டேவை ஃபீல் பண்ணுவாங்க, நான் அவங்க ஏன் என்ன லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இதை காய் கேட்டு வந்துட்டு டேட்டு சொல்லிடுறாங்க. டே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அப்படி வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க எந்திரிக்கிறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வெளில வராங்க. கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு டேரக்டாக ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குற எங்கே போகிற சொல்லிட்டு ஒரு எதுவும் சொல்ல வசதி போட்டு அவர் கார் பயங்கரமாக எப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டேவோட அம்மா வெளில வராங்க. அப்பா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு டே தான் அங்கங்க கொஞ்சம் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் கார்லேயே உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாசம் கூட்டிட்டு வந்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாசன் எப்படி இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. என்னப்பா பேசுகிற? கண்டிப்பாக சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட எந்த குறை இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. அவங்ககிட்ட உள்ள நிறைகளை மட்டும் தான் பார்ப்பீங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்லுங்க. ப்ராமிஸ் அப்படின்னு டேவோட அம்மா சொல்ல இப்போ நம்ம டே அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏஞ்சல் மாதிரி பையன் செம்ம அழகாக க்யூட்டாக அப்படி லட்டு மாதிரி உட்காந்துருக்கான். அந்த பையனை பார்த்தோம் ஜிம்டா அம்மா டேவோட அம்மா பார்க்குறாங்க. யாரா டே சொல்லி கேட்குறாங்க. இவங்களம்மா அவங்க செகண்ட் சன் இல்லாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முன் டேவோட அம்மா ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல, அப்படி செட் பண்ண ரூம் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்முன்னு பார்க்குறாங்க. ஜிம்மின் டேவோட அம்மா பார்த்து அப்படி நர்வஸாக இருக்காங்க. என்னாச்சுப்பா பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. கீழே இறங்க பேசலாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் நோ சொல்கிறாங்க. இறங்குப்பா சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்ட் பிடிச்சி கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிம்மின் இறங்குறாங்க. இறங்கி பார்க்குறாங்க. ஜிம்மின் அந்த வீட்டை பார்த்ததும் அப்படி பார்க்குறது வீடு அவ்வளோ பெரிய வீடு, ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சின்னதாக தேடி வராங்க. ஆண்டி எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு டெஸ்ட் புதுசாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வீட் எடுத்துட்டு வெளியே வந்துருக்காங்க. இப்போ சின்ன அம்மா டேவோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. ஓ ஜிம்மின் சின்ன நீ கரெக்டாக டைமில் எடுத்துருங்க, ஸ்வீட் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இப்போ சின்ன இடத்துல எடுத்துட்டு அம்மா யாரான் டே சொல்லிட்டு சின்ன அப்படியே ஆசை பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தாங்க கூட சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கி இங்கே பாருப்பா ஆசைன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. ஆசைன்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஆசைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஆசை இல்லை. நம்ம டேவோட அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு என்ட்ரு ஆகிற முன்னாடி ஃபுட்டை அந்த ஸ்வீட்டை தான் ஃபீட் பண்ணி விடுறாங்க. வெல்கம் டு தங்கம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. வெல்கம் வா சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நீ பாப்பா உனக்கு கோபுரத்தில் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீ உள்ள பஸ்ஸை கூட்டிட்டு வராங்க. இப்போ டே உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு நம்ம டேவோட அம்மா கூட்டு வந்து சோஃபாவில் உட்காருக்கிறாங்க. உட்கார பாசுறாங்க. இப்போ டே உட்கார ஜிம்மில் உட்கார ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படியே ஹேண்டை போட்டு ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நர்வஸில் டேவோட பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா ஏன் பேச மாட்டேன் என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மோட அம்மா டேவோட அம்மா கொண்டு டீல் பண்ணுறாங்க. டேங்க என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. டே தான் உட்கார சொல்லிட்டு அவர் சோஃபாவில் அப்படியே உட்கார வச்சுட்டு அவர் மேலே ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அவங்க அம்மா கொண்டு டீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கம்மா நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன், இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டதே இல்லை, நீங்கள் ஏன்னா நான் கேட்குற அளவுக்கு நீ வச்சதில்லை, எல்லாமே எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி தருவீங்களா, அதனால இப்போ நான் நீங்கள் கேட்காம ஒரு விஷயத்தை நானே சூஸ் பண்ணியிருக்கேன், இதை வாங்கி தருவீங்க நம்புறா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் இதை எனக்கு கிஃப்ட்டாக கொடுப்பீங்க நம்புறா சொல்லிட்டு நம்ம டே தான் இங்கே பாருங்க இவன் பேர் பார்ச்சிவன், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, இவன் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட மொத்த ஸ்டோரி சொல்லிடுறாங்க. இப்போ டேவோட மக்களை பார்த்தா பயங்கர டேஸ், அந்த பக்கம் வந்து சின்னோட கல்ல பயங்கர டேஸ் வந்துட்டு இருக்கு. என்ன டேஸ் சொல்கிறேன்னு ஆமா இவங்களால பேச முடியாது, உங்களுக்கு எதனா பிரச்சனையம்மா, இவனை வந்து நான் உங்களோட சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. என்னட்டே பேசுகிற சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படி எதனா பிரச்சனை என்கிட்ட சொல்லிடுங்க, நான் இப்போவே இந்த சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படியே ஓங்கி வச்சானே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க டேவோட அம்மா டேட சொல்லிட்டு அப்படி டர்ன் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் பக்கம் டர்ன் பண்ணிட்டு ஜிம்மோட கண்ணில் பார்த்தா பயங்கர டேஸ் அந்த ஸ்டோரி அவங்க சொல்லும் போது
இப்போது நம்ம டேவிடம் பார்க்குறாங்க பாருப்பா சொல்கிறாங்க ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் தான் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பயப்படுறாரு. எங்கே வந்துட்டு நோ சொன்னால் கூட ஒரு பிரச்சனை இல்லை, திட்டிடக்கூடாது, எதை நம்மளை ஹார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. இப்போ நம்ம டேவிட் அம்மா தான் பார்க்குறாங்க, ஏன்ப்பா இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு போய் அப்படி ஆச்சரியம் வீடாக பார்க்குறாரு. ஏன்ப்பா இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், இவன் பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பான், ஆனால் அந்த கூட நல்ல பையனா இல்லை, ஓகேவா, ரொம்ப துருன்னு நான் இப்போ தான் கொஞ்சம் அடக்கம் நடக்குமா, டீசெண்டாக ஒர்க்லாம் போகிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சொல் பேச்சு கேட்க மாட்டேன், அடங்காமல் தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜாங்க கூட தான் பயங்கர 2 வானரம் மாதிரி இருக்கும். இவன் அந்த இவங்கெல்லாம் அப்படியே இருந்தாங்க. அந்த வானரம் வந்துட்டு ஃபாரின் போயிட்டு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டு அங்கே போயிட்டு அதனால தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் சார் அடக்கமாக இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பாவும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு பிஸ்னஸ் பார்த்துக்க சொல்லிட்டாரு, ஆனால் அங்கே போயிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் சார் நல்ல பையனாக இருக்காரு. இந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கணும், ஓகேவா சொல்லு, இந்த பையன் ஓகேனா சொல்லு, இல்லை உனக்கு பெட்டர் பர்சனை பார்த்து அம்மா மேரேஜ் பண்ணிக்கவா அப்படி டேவிட் அம்மா கேட்க இப்படி மாறு இருக்கு. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவிட் அம்மா உங்கள் பாரு, உனக்கு எதுவும் இப்போ யோசிக்காத, இவனை பற்றி யோசிக்காத, ஓகேவா, இவனை ஒரு பாய் ஃப்ரெண்ட் நினைக்காத, என்ன பிடிச்சிருந்தா அங்கே அம்மா பிடிச்சிருந்தா சொல்லிட்டு அம்மாட்ட வா சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் பண்ணிட்டுறாங்க. இப்போ ஜிமின் போய் டைட்டாக டேவிட் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அது பயங்கர டியர்ஸ் அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க அழும்போது எல்லாருமே அங்கே அழறாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கேனா ஜிம்மில் வந்துட்டு அப்படி இப்படின்னா ஒரு மியூட் இல்லையா, அப்போ வந்து அவங்களால பேச முடியாதுல்ல. அந்த டைம் ஒரு மாதிரி அழறாங்க. அவங்க அழும்போது அவங்க அந்த பெயினை கூட வந்து அந்த அழற சவுண்டு கூட கேட்க முடியல. அப்போ ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. டேக்கு ரொம்ப டேஸ் வந்துட்டே இருக்குது. டே அழாது இப்போ தான் முதல் தடவை பார்க்குறாங்க. டே இது வரைக்கும் அழுது கிடையாது எதுக்காகவும். இப்போ டே அழுறத பார்க்க சின்ன கூணு பாச்சா டே நமக்கு புரியுது அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டு ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணிருக்காங்க. அதான் அவங்க டேவை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டே கொஞ்சம் நாட்டியாக தான் இருந்திருப்பாரு, இப்போ கொஞ்சம் நல்ல பையனை மாறி இருப்பாரு. இப்போ நம்ம டேவோட அம்மா அப்படியே டேப் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹக் பண்ணி ரொம்ப அழறாங்க. இப்போது ஜிமின் தான் அவங்க டேஸை அழகை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேண்டாம் அவங்களுக்கு பெட்டர் பர்சனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா ஏன் தங்குவோம், உன்னை விட பெட்டராக யார் கிடைப்பாங்க சொல்கிறாங்க. இவன் கொஞ்சம் கிரேஸாக இருப்பான் பார்க்கறதுக்கான ரொம்ப நல்ல பையன், நல்லா தான் பார்த்துப்பான் அவன் நான் சொல்லிட்டு நம்ம டேவிடம்மா சொல்கிறாங்க. டே தான் பார்க்குறாங்க. அம்மா போதுமா கொஞ்சம் தயவுசெஞ்சு சொல்லுங்கம்மா, அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை அவன் என்ன கேட்டேன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கான், அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்ன ஒரு பையனை சொல்லிட்டு கேட்டிருக்கான். நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் யார் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்கம்மா. இப்போ வந்துட்டு நீங்கள் கேளுங்கம்மா சொல்கிறாங்க. பாரு அவங்களோட அப்பா அம்மா நான் தான், ஓகேவா, உனக்கும் நான் அம்மான்னு வச்சுக்கோ, நான் உன் அம்மா தான், ஓகே, எனக்கு ஒரு செல்ல பையனை நான் உன்னை பார்த்துப்பேன், நீ சொல்லு இப்போ உனக்கு என்ன கஷ்டம், டே அங்கே மேரேஜ் பண்ணிக்க அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் அவர் மேலே ஆசைப்பட்டா தப்பு இல்லையா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. என் ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லையே அவன் தானே ஒன்று ஆசைப்பட்றான், அதுவும் ஒன்று லவ் பண்ணுறான், ஆசைன்றது வேறு லவ் வேறு, ஓகேவா, உன் மேலே லவ் பண்ணுறான், உன் லவ் பண்ணுறான், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், உனக்கு டேவை பிடிக்கலையா அது மட்டும் சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கல ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேவா ஏன்னா டே இது வரைக்கும் அந்த 2 மந்த்தில் எப்படிலாம் பார்த்துருப்பாரு அவருக்கு புரியுது இல்லையா. ஒரு சின்னதாக ஒரு பர்சன் வந்து ஹர்ட் பண்ணுறாங்கன்னு போய் பக்கத்தில் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அது பார்க்குறது நடந்துக்கிறது அவர் டேரெக்டாக அந்த லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கும் ஒரு கம்ஃபர்ட் வேணும், எனக்கும் சேஃபாக செக்யூராக இருக்கணும், என்னை பத்திரமா ஒருத்தவங்க பார்த்துக்குன்னு தோணுது, ஆனால் நான் அதுக்கு ஆசைப்படலாமா சொல்கிறேன். கண்டிப்பாக ஆசைப்படலாம், தப்பு இல்லையே, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க பாரு, நான் இருக்கேன், ஜின்னு இருக்காங்களே, இவங்க அவனுக்கு ஒரு அண்ணாவாக இருப்பாங்க, இவன் இருக்கான கிரேஸே அவன் லவ் பண்ண நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க என்ன இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், அப்படி ஆசைப்பட்டா அந்த பொருளை ரொம்ப பத்திரமா வச்சுக்க நினைப்பான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், அது எவ்வளோ தான் இதானாலும் அது அவன் மெமரிஸாக அவன் கூடவே வச்சுப்பான், ஒரு சின்ன டெடி பேரை கூட தூக்கி போட மாட்டான். அப்படி ஒரு பர்சன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னா உன்னை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பான் நீயே சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாப்பா, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவை ஜின் பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா நீ பயப்படுது, அவன் ரொம்ப நல்ல பையன், அதை தாண்டி இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம், அங்கே பாரு நான் அவனுக்கு ஒரு அண்ணா மாதிரி கிட்டே வராங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் அங்கே பாரு ஜின்மா சொல்கிறாங்க. என்னம்மா என்ன ஆண்டி சொல்கிறாங்க, நீ ஃபோன் பண்ண அங்கிளுக்கும் நம்ம ஜின் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறாங்க, வந்து ஓடி வராங்க. என்னம்மா இதுக்கு வர சொன்னீங்க சொல்கிறேன். இப்போ அவங்க நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே வாங்க சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. என்ன மாசு கேட்குறாங்க பாருங்கள். இவன் நம்ம டேவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன், நம்மளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையன், பேர் பார்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்க டேவோட ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், ஓகேவா, கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் தான் எல்லாருமே. நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா சொல்லி கிட்ட வந்து உட்காராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பாரு நான் உங்களோட அப்பா மாதிரி, ஓகேவா, இவங்களோட அம்மா மாதிரி, உனக்கு டேவை பிடிச்சிருக்கா அது மட்டும் சொல்லு, உனக்கு டேவை பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணி வச்சு இந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கணும், அப்படி இல்லைனாக்கா உனக்கு ஒரு அப்பா அம்மாவை இருந்து நீ யார் பிடிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கவா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு நாங்களே எவ்வளோ ஆஃபரேஜ்லாம் போயிருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் நீ சொல்கிற இந்த ஆஃபரேஜ் நான் பார்த்தது இல்லைன்னா, ஆனால் எனக்கு எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான், ஓகேவா, நான் அப்படி தான் நினைக்கிறேன் சொல்லு, உனக்கு அப்பா அம்மா நீ ஃபீல் பண்ண வேணாம், ஓகே, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு நினைக்காத, இந்த செகண்ட் நினச்சிக்கோ என் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. டே அப்படி நீட் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ டே தான் பார்க்குறாங்க. ஏங்க பாருங்க அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. பாரு ஜிமின், டே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், அது மாதிரி உங்களை அப்படியே ஓகேவா உன் லவ் பண்ணுறா அப்படின்னா நீ உனக்கு பிடிச்சினா அக்செப்ட் பண்ணிக்கோ ஜிமின், போய் சொல்லாதான் சொல்கிறாங்க. இப்போ இவன் மனசு சொல்கிறது அப்படியே மறைக்காமல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் டேவை பார்த்துட்டு நம்ம ஜிமின் டேவோட நம்ம சொல்கிறாங்க. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இவங்களோட டிசர்வான பர்சனாக சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிசர்வான பர்சன் தான், எங்கள் மேலே நம்பிக்கை இருக்க அவங்க கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவங்களை பார்க்கும்போது தெரியுது இல்லையா அவங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்க சொல்கிறாங்க. என்னை அக்செப்ட் பண்ணிக்க உங்களுக்கு சொல்கிறாங்க. உன்னை அக்செப்ட் பண்ணிக்க பிரச்சனை இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அது மட்டும் போதும்,
நீ வந்து டேவ் மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அவங்க வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வா நீ வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட் ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க, இல்லை இனிமேல் இங்கே தான் இருக்கணும், ஓகே இனிமேல் எங்கே இருக்கக்கூடாது, இனிமேல் இங்கே தான் ஸ்டே பண்ணணும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்போவே ஒரு ரூம் ரெடி பண்ணிடுறாங்க. ரூம்லாம் ரெடி பண்ணி அழகாக ஜிமினுக்கான எல்லாம் இது ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணி தராங்க. இப்போ எங்கே இந்த வீட்டில் மேரேஜ் வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே ரொம்ப கிராண்டாக பண்ணலாம் சொல்லிட்டு அப்போவே பிளான் பண்ணிடுறாங்க. மேரேஜ் பண்ணி வித்தின் 1 வீக்கில் மேரேஜ் நடந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படி ப்ரெசென்ட்டில் பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நான் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணி ரொம்ப சாதாரணமாக எல்லாமே சாதாரணம் பண்ணேன். ஆனால் என்னோட அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ண நினைக்கிற சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே இல்லை. இவ்வளோ டேஸ் 1 வீக் தானே தூங்கியிருப்பாங்க நம்ம டேவோட வீட்டில். அது வேறு இப்போ நம்ம ஒரு ஹஸ்பண்ட் கூட ஒரு செக்யூராக ஒரு ஹேண்டுக்குள்ளே இருக்காரு. நம்ம டே பார்க்குறாங்க, உனக்கு எல்லா ஹாப்பினஸும் கொடுப்பேன். அது மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு டியூட்டி, ஓகேவா? எப்போதும் நான் கிரேஸாக லவ் பண்ணுவோம். இப்போ மட்டும் இல்லை, எத்தனை குழந்தைங்க வந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் பேபி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இதோட 1 ஷாட்டை நாங்கள் முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன், ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பை, டேக் கேர் எவ்ரிவன்.